BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial. Available for rent in Kolattur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. பாரதி ராஜா அறிமுகப்படுத்தின ஹீரோக்குள்ள ஒருவர் தான் ராஜசேகரன். இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னாடி கடன் வாங்கி புதிய வீடு ஒன்றை வாங்கியிருக்காங்க. அவரது மறைவுக்கு அப்புறமா அந்த வீட்டின் மீதான கடனை அவரது வைஃப் தாராவால திரும்ப செலுத்த முடியல. அதனால கடன் கொடுத்த வங்கியானது வீட்டை ஏலத்துல விட முயற்சி பண்ணியிருக்காங்களா. அதை பத்தி தாரா என்ன சொன்னாங்க அப்படின்னா, பேங்க்ல கடன் வாங்குறப்ப அவருக்கு வயசாயிடுச்சு, எனக்கும் வயசாயிடுச்சு. அப்பவே அவர்கிட்ட கடன் வாங்கி வீடெல்லாம் வாங்க வேணாம், இருக்கிற மிச்ச காலத்தையும் வாடகை வீட்டிலேயே போக்கிடலாம் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிட்டேன். ஆனா அவர் அதை கேட்கல. என்னையும் ஜாயின் பண்ணி போட்டு ஒரு லோன் வாங்கினாரு. வீடு என் பேர்ல தான் பதிவாச்சு. புதுசா வாங்கின வீட்டுக்கு குடியேற கூட இல்லை. அதுக்குள்ள அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்ததும் பேங்க்ல இருந்து வந்தாங்க. நிறைய பேப்பர்ல கையெழுத்து வாங்கினாங்க. வீடு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யறோம்னு சொன்னாங்க. நானும் மிச்ச கடன் எவ்வளவு இருக்குன்னு சொன்னா, வேலூர்ல எனக்கு இருக்கிற ஒரு சொத்தை வித்தாச்சும் கடனை அடைச்சிட்டு அவர் வாங்கி குடியேற ஆசைப்பட்ட வீட்டுல வசிக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பேங்க்ல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. நாட்கள் தான் ஆச்சே தவிர என் வீட்டு விஷயத்துல ஒரு நல்லதுமே நடக்கல. நான் போய் கேட்டதுக்கு சரியான பதில் கூட வரல. கடைசியில ஒரு நாள் வருமானம் ஈட்டி இருந்தவர் இறந்துட்டதால வீட்டை வங்கி ஏலத்துல விடலாம்னு இருக்கு. ஏலம் விட்டதுமே கடன் எவ்வளவோ அதை அடைச்சிட்டு மீதி பணத்தை உங்ககிட்ட தந்துடுறோம்னு சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் மீதி எவ்வளவு கட்ட வேண்டி இருக்குன்னு சொல்லாம ஏலத்துல விடுறோம்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? அதனால பேங்க்குக்கு போய் அந்த வீட்டை பூட்டிக்கிட்டு தூக்குல தொங்கிடுவேன் அப்படின்னு சொன்னேன். சும்மா மிரட்டுவதற்காக அதை சொல்லல. நிஜமாவே அப்படி ஒரு மனநிலையில தான் கொஞ்ச நாளாவே இருந்தேங்க. ஏன்னா பிள்ளைகளும் யாரும் இல்லை. பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு கோர்ட்ல இருந்து காலி செய்ய சொல்லி ஆர்டர் வாங்கிடோன்னு வந்தாங்க. கோர்ட்ல அப்படி ஒரு ஆர்டர் எப்படி தந்தாங்கன்னே எனக்கு தெரியல. இப்ப வீட்டு விஷயம் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்கு. வங்கி அதிகாரிகள் சிலர் தங்களுக்கு வேண்டிய யாரும் ஒருத்தருக்கு வீட்டை தரணும்னு முடிவு பண்ணிட்டாங்களோ எனக்கு தெரியல. பேங்க்ல கடன் வாங்கி பிரச்சனை ஆச்சுன்னா அதை தீர்த்து வைக்க ஏதோ ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி ஒரு அமைப்பு இருந்தா அங்க கூட நான் வர தயாரா இருக்கேன். நான் ஒன்னும் கடனை திருப்பி கட்ட மாட்டேன், ஆனா வீட்டை தந்துடுங்கன்னு சொல்லல. இவ்வளவு வயசுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வேலை தரக்கூட யாரும் தயாரா இல்ல. அதனால கடன்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தள்ளுபடி பண்ணியாச்சு. மிச்ச கடனை நான் கட்டுறேன்னு தான் சொல்றேன். அதை செய்ய யாருமே தயாரா இல்லைங்கிறது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அதே மாதிரி என்னுடைய இன்னொரு கேள்வி இதுதான். 60 வயசை நெருங்கிட்ட ஒருத்தருக்கு, அதுவும் நிலையான ஒரு வருமானம் இல்லாத சூழல்ல லட்சக்கணக்குல கடன் தர்றாங்க. அது எப்படி அவர் திருப்ப செலுத்துவாங்க அப்படின்னு யோசிக்க கூட மாட்டாங்களா இந்த பேங்க்ல? அன்னைக்கு தேதிக்கு அவங்களுக்கு இவ்வளவு கடன் கொடுத்தாகணும்ன்ற டார்கெட் இருந்தா வரைமுறை இல்லாம கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா விடாப்புடியா வந்து திரும்ப கொடுங்க அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. இதெல்லாம் நல்லதா அப்படின்னு தாரா ரொம்பவே வருத்தப்பட்டு விரக்தியோட பேசினாங்க. இதை பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.